பிக் பாஸ் மாதிரி பிளாட்ஃபார்ம் வந்து எல்லா ஆர்டிஸ்ட் எதுக்கு அப்படின்னா 100 நாள் நம்மளை தொடர்ந்து பார்க்க போறாங்க. நம்ம என்ன பண்ண பிடிக்குதோ பிடிக்கல நம்ம முடிஞ்சு பார்த்து தான் ஆகணும் எலிமினேட் ஆகிற வரைக்கும். கண்டிப்பா மக்கள் மத்தியில நம்மளோட ஃபேஸும் சரி நம்மளோட பிஹேவியரா இருக்கட்டும் ஒரு பர்சனா ரிஜிஸ்டர் ஆயிடும். இந்த சீசன்ல ஏதாவது சான்ஸ் கிடைச்சா நல்லா இருந்திருக்கும். கூட எங்க இருக்க வில்லி வந்து தூங்கிட்டு தான் இருப்பா. யாரா தட்டி எழுப்புனா மட்டும் தான் எழுந்திருப்பா. சத்தியமா போட்டு தள்ளிடு. ஆமா மறுக்கையாதான். கண்டிப்பா ஏதாவது ஒரு பையன் கூட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பார்ட்டிக்கு போறேன் போயிட்டு வந்துடுறேன். இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னா சூப்பர்ப்பா என்ஜாய் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு எங்கவே எங்க அம்மா பாப்பாங்க. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. வணக்கம் மக்கள், this is விஜய் பிராணேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கால இருந்து இவங்க விஜேவா வந்திருக்காங்க. நிறைய ஆக்ட்ரஸாகவும் இவங்க பண்ணியிருக்காங்க. இங்க ஸ்ரீலங்கன் விஜய் அப்படின்னு நீங்க வேற யாரையாவது நினைச்சிட்டீங்க அப்படின்னா கிடையாது. என் கூட இன்னைக்கு தனுஷக்தா இருக்காங்க. அவங்க கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். சோறு தானே சாப்பிட்றேன்? சோறு தானே சாப்பிட்றேன். இது ஸ்ரீலங்கால இருந்து யார் வந்திருக்காங்க புரியல. யாரை பத்தி சொல்ல வர? இல்லை மேம், நான் நார்மலா அந்த இன்ட்ரோவா அப்படி ஒரு பிளான் பண்ணுவேன். சரி, அதனால okay, it was just for fun actually. I know. Okay, so I have pickup lines for you. Okay. நான் வந்து சொல்ல போற பிக்கப் லைன்லாம் கேட்டுட்டு if it was impressive அப்படின்னா நீங்க வந்து 10க்கு எவ்வளவு மார்க் கொடுக்க போறீங்க அப்படிங்கறத சொல்லலாம். உங்களுக்கு பெஸ்டான ஒரு கிஃப்ட்டை கொடுக்கணும்னு எங்க டீமா யோசிச்சோம். ஆனா என்ன வந்து அந்த பாக்ஸுக்குள்ள போய் அடக்க முடியல. அதனாலதான் ஐயோ ஏண்டா நீங்க வந்தீங்க ஆவரேஜ் தான், மிட்டா தான் இருக்கு. ரொம்ப மொக்கையா இருக்கு, தாங்க முடியல எனக்கு அந்த மொக்கை. சரி ஓகே, 10க்கு எவ்வளவு மார்க் தரீங்க? 3 தான் கொடுக்க முடியும். நோ ப்ராப்ளம். ஓகே, நீங்க வந்து இப்போ சரி நான் கேட்டுருவேன், அசிங்கமா கேட்டுருவேன். என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட? நீ கடைசியா டேட் பண்ணிருப்பீங்கல்ல? ஆமா. சோ அந்த பொண்ணு பேர் கடைசியா டேட் பண்ண பொண்ணோட பேரா? ஒரு இடம் 2 இடமா இருந்தா நான் இருக்கும். உண்மையை சொல்லணும், ஏன்னா இங்க சாட்சிக்கு நிறைய பேர் கூப்பிட்டுருவேன் ப்ரோ. ஐயோ, அவர் பேரு பிராணேஷ். அவனா நீ? சரி இப்ப நான் உங்களுக்காக பண்றேன். மக்களே, பிராணேஷும் சிங்கிளா தான் இருக்காராம். இந்த வீடியோ பார்த்துட்டு கீழே வந்து 4 பொண்ணுங்க தம்பி வந்து நல்லா இருக்காது போடுங்க, நம்பர் போடுங்க. இப்படி ஒரு உதவியை இது வரைக்கும் யாருமே செஞ்சது இல்ல. மேட்ரிமோனியில கூட இப்படி ஒரு உதவி கிடைக்குமா தெரியல. ஆனா எனக்கு என்னால முடிஞ்ச ஒரு சமூக சேவை. அடுத்த பிக்கப் லைன். My crush is ugly. Forget the last 3 words. Crush is ugly. Forget the last 3 words. ஓ நல்லா இருக்கு, இது நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சீரியஸ்லி நீ இப்ப கூட யூஸ் பண்ணலாம். I crush you. Oh my god. ஏங்க நைஸ். கேமரால ஆஃப் பண்ணுங்க. இல்ல புரியல. இது வந்து இட்ஸ் கோனா பீ a harsh game. உங்களுடைய முதல் பிரேக்கப்க்கு யார் காரணமா இருந்தா அது எதனால நடந்தது? ஐயோ இது பாஸ்னு ஒரு வேர்ட் சொல்ல முடியாது. ஓகே, பிரேக்கப்னு சொல்ல முடியாது. பிகாஸ் பேசிக்கலி லைஃப்ல வந்து லவ்ங்கிற ஒரு விஷயம் வந்தது வந்து காத்து வாக்குல அப்படிங்கிற மாதிரிதான். லவ் அந்த மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்ல நான் இருந்தது கிடையாது. ஏன்னா வரலங்க, அதுதாங்க பிரச்சனையே. ஸோ பிரேக்கப்னு சொல்ல முடியாது. ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க, நானே ஏதாவது ரீசன்ல வேணா சொல்லியிருப்பேன். இன்கேஸ் நான் பெண்டிங்ல வச்சிருப்பேன். ஆமா, கொஞ்சம் டைம் எடுத்து சொல்றேன். அந்த டைம்ல அவங்க ஓடிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நடந்திருக்குங்க. மேபி மோஸ்ட் ஆஃப் த டைம் நானே தான் ரீசனா இருந்திருக்கேன். நீங்களே தான் ரீசன். முதல் பிரேக்கப்கான காரணம் இந்த சண்டை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையா? இந்த இன்டர்வியூ எங்க அம்மா பாப்பாங்க. ஓ அதனால வந்து அவங்க டிஸ்க்ளைமரா வந்து சொல்லிக்கிறாங்க, கைஸ் இது சொல்ல முடியாது அப்படின்னு. ஓகே, நீங்க வந்து இப்போ என்ன क्वेश्चंस பண்ணாதீங்க. ஃபோன் எடுத்து இப்போ ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணோம், அது எந்த பொண்ணா வேணாலும் இருக்கலாம், கால் பண்ணி லவ் யூ சொல்லணும். இப்போ இது யாருக்கு கூட கால் பண்ணி லவ் யூ சொல்லணும்? சரி உங்க நம்பர் சொல்லுங்க. போன்ல ஆல்ரெடி இருக்கு கான்டாக்ட் நம்பர், கால் பண்ணோம். ஏங்க ஐயோ. ஹலோ 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 சொல்லுங்க.
சொல்றேன் இருப்ப. ஐ லவ் யூ. ஆமா 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 ஆமா. ஆமா ஆமாவா? ஏய் ஐ லவ் யூ சொன்னா ஆமா ஆமாங்கற. அப்புறம் என்ன சொல்ல ஐ லவ் யூ நான் வந்து பொண்ணா சொல்றேன். ஐ லவ் யூ டூங்க. சரி ஓகே, நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன். சார் யார் அந்த பொண்ணு? அட தெரிஞ்சவங்க. அவங்க லவ் யூ சொல்லிட்டாங்க. அவங்க லவ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அட ஏங்க, ஐயோ நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். அந்த பொண்ணு சிங்கிளா மேரிடா? சிங்கிள் தானா? அதுக்காக சி பிராணேஷ், நீ கமிட்டட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆன் லைவ்ல கமிட் ஆகிற ஒரே ஆள் வந்து நானா தான் இருந்திருப்பேன். ஆனா நீ நான் காதல் பொறுத்த வரைக்கும் ப்ரோமோ போட்டாலே வந்து அது ட்ரெண்டிங்ல வந்து நின்றுது. எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த ப்ரோமோவா தான் இருக்கு. ப்ரோமோலயும் நிறைய அதுக்கான கமெண்ட்லாம் பார்க்க முடியுது. எல்லாரும் சொல்றது பாவையா அந்த பிள்ளைய அவன் ஏமாத்திட்டே இருக்கானேயா அப்படின்றத வந்து கேட்டுட்டே இருக்காங்க. நவீன் அவர்கள் அவர் வந்து அதை செமையா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவரை பத்தி சொல்லுங்க. எஸ், எங்களோட பெஸ்ட் வில்லன். ரீசெண்டா பெஸ்ட் வில்லன் அவார்ட் வேற வாங்கியிருக்காரு நவீன். ஸோ நவீனை பத்தி சொல்லணும்னா நேச்சர்லி ரொம்ப 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 நல்ல பர்சன். ரொம்ப ஷை, ரொம்ப இன்ட்ரோவர்ட். ஸோ ஒருத்தர் கூட ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற பர்சன் திடீர்னு வில்லனா கொண்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி ஒரு சீரியல் அவர் ஹீரோவா பண்ணியிருக்காரு, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுல வில்லன் அப்படிங்கும்போது அதுவும் எங்க 2 பேரோட காம்பினேஷன் சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் நர்வஸா இருந்தது ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, ஐயோ நவீனோடையா, அவர் ரொம்ப சீனியர் பர்சன். அவங்க வந்து ஆக்டராகவும் சரி, ஒரு பெர்ஃபார்மராகவும் ரொம்ப சீனியர் பர்சன். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும், கரெக்டா இருக்குமா அப்படின்னு. பட் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. எங்க 2 பேருக்கு ரொமான்ஸே இல்லாட்டி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. கரெக்ட் தான். ஆனா இந்த ரியல் லைஃப்ல போகுது சீரியல்ல அவர் வேற ஒரு அதாவது இருந்துமே வந்து வேற ஒருத்தங்களை வந்து ட்ரை பண்றாரு அப்படிங்கறது வந்து சீரியல்ல ஓகே 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 புரியுது. ஆனா ரியல் லைஃப்ல இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னா உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? சத்தியமா போட்டு தள்ளிடுவேன். போட்டு தெளிவீங்க? ஆமா, மர்கையாதான். சரி, நான் வந்து ரொம்ப பொசசிவான ஒரு பொண்ணு. என்னோட ஹஸ்பண்டோ என்னோட பாய் ஃப்ரெண்டோ யாரா இருந்தாலும் எனக்கு தான் அப்படிங்கன்னு நினைக்கிற ஒரு பர்சன். பட் நான் இன்னும் கொஞ்சம் நல்ல பொண்ணு எப்படின்னா, என்கிட்ட உண்மையை சொல்லிட்டு பண்ணா நான் அக்செப்ட் பண்ணிடுவேன். உண்மையை சொல்லிட்டு போறேன். இது எப்படி சொல்லிட்டு போற முடியும்? இல்ல, இப்படி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பார்ட்டிக்கு போறேன். பார்ட்டிக்கு போறேம்மா, போயிட்டு வந்துடுறேன். இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னா சூப்பர்ப்பா, என்ஜாய் பண்ணிட்டு வான்னு சொல்லாம போயிட்டு மாட்டுப்பட்டா ஆமா, டெட் பாடி தான் அடுத்த நாள். ஹஸ்பண்டை கொன்று பிரியாணி செய்த பெண் அப்படிங்கிற அடுத்த நாள் என் பேரு வருது. கண்டிப்பா. இந்த விஜய் டிவினாலே எல்லாருக்குமே தெரிஞ்ச ரியாலிட்டி ஷோஸ் தான். எல்லாருமே வந்து இந்த ரியாலிட்டி ஷோ, அந்த ரியாலிட்டி ஷோ பத்தியே கேட்க போறீங்க? நான் ரியாலிட்டி ஷோ மைண்ட் அங்கதான் போகும். நான் கேட்க வந்தது வேற. அதான் நான் கான்ட்ரவர்சியா கேட்க வந்து நீங்களே அதுக்குள்ள வந்து மாட்டிக்கிறீங்க. அதாவது நார்மலாவே ரியாலிட்டி ஷோ தானே. உங்களுக்கு விஜய் டிவில எந்த ஒரு ரியாலிட்டி ஷோ போகணும்னு ஆசை? போகணும்னு ஆசையா இருக்கு, போனா நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த பதில் நான் சொல்லணும். அதுதானே அதுதானேங்க சொல்லிடுறேன். பிக் பாஸ் தான் எல்லாருக்குமே. பிக் பாஸ் தான் போகணும். ஆனா கூப்பிட்டா போறதுக்கு ரெடியா தான் இருக்கீங்க? கண்டிப்பா கிரீடியா இருக்கு, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. இல்ல, ஆமா, பிக் பாஸ் மாதிரி பிளாட்ஃபார்ம் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்க்கு எதுக்கு அப்படின்னா, ஒரு 100 நாள் நம்மள தொடர்ந்து பார்க்க போறாங்க. நம்ம என்ன பண்ண பிடிக்குதோ பிடிக்கல, நம்ம மூஞ்சி பார்த்து தான் ஆகணும். எலிமினேட் ஆகுற வரைக்கும் கண்டிப்பா மக்கள் மத்தியில நம்மளோட ஃபேஸும் சரி, நம்மளோட பிஹேவியரா இருக்கட்டும், ஒரு பர்சனா ரெஜிஸ்டர் ஆயிடுவோம். அண்ட் அதோட ஓஸ்ட் வெரிப்பா மாறி இருக்காங்க வேற. எல்லாருக்கும் பிடிச்ச நம்மளோட மக்கள் சில்ட்ரன் வேற வராரா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சீசன் எனக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பிகாஸ் கமல் சார் பண்ணது அவரோட ஸ்டைல்ல வேற மாதிரி லெஜெண்டரியா இருந்தது. இப்ப மக்கள் சில்ட்ரன் பண்ண போறாங்க. அது எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா இந்த சீசன்ல ஏதாவது சான்ஸ் கிடைச்சா நல்லா இருந்திருக்கும். நல்லா இருந்திருக்கும். ஆனா என்ன அப்படின்னா, பிக் பாஸ்குள்ள போயிட்டு வரும்போது நீங்க ரியல் வில்லியா இருக்கணும் தான் ஆசைப்பட்டீங்க. வெளியே வரும்போது ரியல் வில்லியா வந்துட்டீங்கன்னா, என்குள்ள இருக்க வில்லி வந்து தூங்கிட்டு தான் இருப்பா. யாரா தட்டி எழுப்புனா மட்டும் தான் எந்திரிப்பா. அங்க அவங்களே நீங்க தட்டிலாம் எழுப்ப வேண்டாம், கிண்டி அவங்களே வெளியே எடுத்துருவாங்க. பரவாயில்ல, அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துடலாம். பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துடணும் எங்க போனாலும். இப்போ வந்துட்டு நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். அந்த சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வந்து சொல்லுங்க. டோட்டலா நார்மலாவே நீங்க ரொம்ப சொல்லும் போதே நான் ரொம்ப கிரீடி எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ட்ரைக் பண்ணிட்டே இருக்கும். 1 மாசம் கொண்டு போய் பிக் பாஸ் வீடு மாதிரி ஒரு இடத்துல வந்து அடைச்சு வச்சிடறாங்க. போன் கிடையாது, இது கிடையாது. 1 மாசம் யார் கூட இருக்கணும்னு நினைப்பீங்க? யார் கூட இருக்க? கண்டிப்பா ஏதாவது ஒரு பையன் கூட. கைஸ்
ஓகே, அந்த பையன் யாரா வேணா இருக்கலாம்ல. கண்டிப்பா நீங்க கிடையாது. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. பட் ஆனா ஒரு பையன் கூட இருக்கணும் தான். கண்டிப்பா. ஏன்னா ஒரே ஜெண்டரோட இருந்தா போர் அடிச்சிடும். ஏன்னா பொண்ணுங்க 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தா கண்டிப்பா ஒரு பாயிண்ட்ல சண்டை வந்துடும். அம்மா அப்பாவோட சான்ஸே கிடையாது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கலாம், பட் போர் அடிச்சிடும். நம்ம ஃப்ரெண்ட் முடிஞ்சு நம்ம 1 மணி நேரத்துக்கு மேல பார்க்க முடியாது. கண்டிப்பா உங்களையும் அப்படித்தான் சொல்றேன். அண்ட் இந்த சீரியல் பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸை ரீச்சுங்கிறத தாண்டி எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, நார்மலாகவே சீரியல்ஸ்னால ஏன் வந்து கல்யாணம் ஆனாலும் வேற பெண்ணு வந்து பார்க்கறது, கல்யாணம் ஆனாலும் வந்து ரியல்ல நடக்குதுங்க. இப்போ உனக்கே 2 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. ரியல் லைஃபோட மர்ஜ் ஆகும். சோ வந்து கண்டிப்பா ஒரு பையனோ ஒரு பொண்ணோ, ஒரு பையன் லவ் பண்ணிட்டு இருக்கும், இன்னொரு பையன் டேட் பண்ணுவாங்க, இன்னொரு பொண்ணு லவ் பண்ண, அது ரியல் லைஃப்ல நடக்கிறத நம்ம எக்ஸ்ட்ராவாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அதனாலதான் அப்படி நிறைய விஷயங்கள் பேசணும். உங்களோட ஜேர்னி பத்தி, நிறைய ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் பத்தி நிறைய பேசணும். அண்ட் இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் டேக்வன். அண்ட் பிரானேஷ், உங்களுக்கும் என்னோட அன்பான தம்பியா உங்களை நான் சாஷ்டாங்கமா வச்சுக்கேன். Okay. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.